கலைஞர்கள் பொதுவாக அரசியல் சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அரசியல் இல்லாமல் இருக்க முடியாதா ஒரு கலைஞர்? இருக்கவே முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? அரசியல் இல்லாமல் இருந்தால் அவன் எப்படி கலைஞனாக இருக்க முடியும்? அரசியல் இல்லாமல் இருந்தால் எப்படி கலைஞனாக இருக்க முடியும்? அவனுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அதை ரகசிய வியாதி போல் வச்சுக்கிறான், நமக்கு சொல்லாமல் செய்கிறான், அல்லது என்னை போல வெளிப்படையாக சொல்கிறான். யார் எந்த கலைஞருக்காவது அரசியல் இல்லாமல் இருக்கா சொல்லுங்க? நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியும். இன்னொன்று, எல்லார்ட்டையும் அரசியல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. சார், ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர், கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆகும். எல்லாரும் பாராட்டுப்படுறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பாராட்டாங்களா யாராவது? இல்லை. அதாவது நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் பாதிப்படைவோம், நம்முடைய கொள்கைகளை கொண்டு வந்து இங்கே நிலைநிறுத்த முடியாது, ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்சா இதெல்லாம் சிக்கல் அப்படின்னு நினைச்சவன் ஏற்று பேசணும் போயிட்டு போகுது. அவன் பரப்பன பொய்யை கேட்டு நான் நடுநிலையாளன்னு சொல்லியிருந்தான் பாருங்க, அவெல்லாம் சொன்னான்ல சார், இல்லையா? அவருக்கு வந்து முதலமைச்சராக ராசியே கிடையாது, அவருக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் எவ்வளவு அவதூறுக்கு சந்திச்சிருக்காரு. அவரை துண்டு சீட்டின்னு இருக்காங்க இவங்க.